ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாள். பிப்ரவரி 25 மாசி மாதத்தில் வரக்கூடிய நவமி. இன்று புதன்கிழமை. இன்று இந்த நாள்ல நம்மளுடைய வாழ்க்கையில செல்வம், சந்தோஷம், மனதில் அமைதி, குடும்பத்துல வளம் ஆகியவை வேரூன்றி வளர வைக்கக்கூடிய ஒரு பரிபூரணமான ஒரு நாள். குறிப்பா லட்சுமி தேவியின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். மாசி நவமியோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா? மாசி நவமி அப்படிங்கிறது மாசி மதத்துல வரக்கூடிய தீய சக்திகளை நீக்கக்கூடிய ஒரு புண்ணிய காலம். நவமி என்றாலே நவதுர்க்கை, நவலட்சுமி, நவசித்தர்களின் சிறப்பு சேர்ந்த ஒரு நாளாக இருக்கும். இன்று தெய்வீக அலைவரிசை மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் பல மடங்கு சக்தியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நவமியில் எதிர்மறை சக்திகள் நீங்கும். பழைய தடைகள் எதுவாக இருந்தாலும் உடைந்துவிடும். தீராத கடன் பிரச்சனைகள் சரியாகும். குடும்ப பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக மாறிவிடும். பணவரவானது திடீர்னு உயரும். மனதில் இருந்த பயம், கவலைகள் அனைத்தும் விலகிவிடும். இவையெல்லாம் இன்றைய நவமியின் ஒரு தெய்வீக சக்தியாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். புதன்கிழமை அப்படிங்கிறது புத்தி, சமாதானம், பேச்சுல ஒரு நயம், பணவரவு, வணிக வளர்ச்சி இவற்றுக்கு ஒரு அற்புதமானவாறு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். புதனுடன் இருந்த நவமி, அதனுடன் லட்சுமி தேவியின் வழிபாடு, இது இரண்டும் சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் தங்கக்கூடிய ஒரு தெய்வீக நேரமாக மாறிவிடும். இன்று லட்சுமி தேவியை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் தெரியுமா நடக்கும்? திடீர்னு பணவரவு தேடி வரும். வணிகத்தில் ஏற்பட்ட நஷ்டம் நின்றுவிடும். கைமேல் வேலையானது கிடைக்கும். பழைய நிலம், வீட்டு தடைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனே நீங்கும். திருமண தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த திருமண தடைகளும் விலகிவிடும். குடும்பத்துல இணக்கக்கூடிய ஒரு வரமானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு பலனானது கிடைக்கும். வீட்டு வாஸ்து குறைகள் சரியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். லட்சுமி கடாட்சியம் நீண்ட நாட்கள் நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிலும் இன்று மாலை நேரத்தில் அந்த சக்தி சமநிலை சரியாக இருக்கும். நம்முடைய மனமானது அமைதியாக இருக்கும். மந்திர அலை சக்தி வேகமாக செயல்படும். லட்சுமி சக்தி பூமிக்கு மிக அருகே இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நம்ம மாலை நேரத்தில் கூறுகின்ற மந்திரம் 10 மடங்கு அளவுக்கு நமக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை எப்பொழுது தெரியுமா கூற வேண்டும்? மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் நீங்க கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு உங்கள் முன்னால் ஒரு தீபத்தை ஏற்றி வெள்ளை அல்லது மஞ்சள் நிற பூவை வைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை லட்சுமி தேவியின் சன்னதியில் வைத்து கூறினாலும் சரி, உங்களுடைய வீட்டில் வைத்து கூறினாலும் போதுமானது. இந்த ஒரு மந்திரம் புதன்கிழமைக்கும் நவமிக்கும் ஏற்ற சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கும். இதை பேப்பரிலோ இல்லைனா ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இதுதான் இந்த ஒரு மந்திரம். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. இதனை 108 முறைகள் கூற வேண்டும். ஜப்ப மாலை இருந்தால் சிறப்பு, இல்லையெனில் கை கணக்கில் நீங்கள் கூறினாலும் போதுமானது. இது 108 முறைகள் கூறும் பொழுது பிரம்மாண்டத்தின் எண், அது மட்டுமல்லாம லட்சுமியோட சக்தி அலைவரிசைக்கு பொருத்தமான ஒரு எண்ணாகவும் இருக்கும். நம்முடைய மனதையும் உடலையும் தெய்வீகமாக இணைக்கக்கூடிய ஒரு எண். 108 முறைகள் கூறினால் உங்களுடைய செல்வ அதிர்ஷ்ட கதவானது திறந்து விடக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் செய்து பாருங்கள். தடைப்பட்ட பணமானது ஓடி உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். கடின வேலைகள் எளிதாக மாறிவிடும். வீட்டு சூழல் அமைதியாக மாறும். தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகமாவார்கள். மனதில் இருக்கக்கூடிய பயமானது குறையும். பழைய கடன்கள் அனைத்தும் தீரும். லட்சுமி தங்கக்கூடிய வீடாக உங்களுடைய வீடு மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரியவா சரணம்.